Hi friends, welcome back to my channel Nurses Guide Mini. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மதுரையிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மூலயமா ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கீழே வந்து ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்கேஜிங் த பாப்புலேஷன் இன் த ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் என்கேஜிங் ஹெல்த் கேர் சீக்கிங் இன் இந்தியா த ஸ்டெப்ஸ் இந்தியா ஸ்டடி இந்த ப்ராஜெக்ட்காக தான் ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் கிரேட் 3 மெடிக்கலில் 1 வேக்கண்ட் இருக்குது. 45 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எம்பிபிஎஸ் ஆர் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் ஆர் பிடிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிஜி டிகிரி வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீல்டு பேஸ்டு ப்ராஜெக்டில் கம்யூனிட்டி மெடிசனில் உங்களுக்கு நெசசரியான ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 93,000 per மந்த்துக்கு. இதுவே 3rd and 4th இயரில் உங்களுக்கான சேலரி வந்து 97,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெர்ஃபார்மிங் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்கோப்பிங் ரிவ்யூ, conducting community health event, training field investigator and health worker, supervising data collection, qualitative and quantitative data analysis and monitoring quality assurance எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் கிரேட் 1 நான் மெடிக்கலில் 1 வேக்கண்ட் இருக்குது. ஏஜ் லிமிட் 35 சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியாலஜி ஆர் ஆந்த்ரோபாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாஸு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி டூல்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரைன் த டீம் இன் கண்டக்டிங் குவாலிட்டேட்டிவ் என்கொயரிஸ் அண்ட் மானிட்டர் டேட்டா கலெக்ஷன், கோஆர்டினேட்டிவ் வித் ஐசிஎம்ஆர் அண்ட் அப்டேட் ஆன் ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ், பார்ட்டிசிபேட்டிவ் இன் ரிவ்யூ மீட்டிங் அண்ட் ட்ரைனிங், perform any other work assigned by the PI and co-PI supervisory officer. Period of joining வந்து coming 2025 ஜனவரி 2nd வீக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கிரேட் 3 ப்ராஜெக்ட் மேனேஜர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா மேனேஜர் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனேஜிங் ரிசர்ச் ப்ராஜெக்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு 3 இயர்ஸ் கோர்ஸான லைஃப் சயின்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஆர் கம்யூனிட்டி ஹெல்த் ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங்கில் 28,000, 3 to 4 இயரில் வந்து 29,400 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மானிட்டரிங் டேட்டா கலெக்ஷன், ensure its competence, liaising with health system and community stakeholder, assist PI in handling project fund it documentation and ப்ரிப்பேரிங் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஜாயினிங் வந்து 2nd வீக் ஆஃப் டிசம்பர் 2024 அன்றைக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் லிங்க்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 14th October 2024. உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5th and 6th நவம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் வென்யூ பார்த்தீங்கன்னா 5th floor அகடமிக் பிளாக், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரை, ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரம் இங்கே தான் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூரேஷன் பார்த்தீங்கன்னா 11 months சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து செலெக்ஷன் கேண்டிடேட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஒர்க் ஃப்ரம் மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் போய் தான் அப்ளை பண்ணணும். கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு செலக்டட் கேண்டிடேட் மட்டும் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசர்ச் ஒர்க் ஆர் ரிலவெண்ட் ஃபீல்டு பேஸ்டு ப்ராஜெக்ட் மூலயமா செலக்ட் பண்ணுவாங்க. ஆர் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்டர்வியூ வெரிஃபிகேஷன் டூரிங் அசஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்காக. நெக்ஸ்ட்டு
ரிசர்வேஷன் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓபிசி ஆர் எஸ்டி ஆர் எஸ்சி ஆர் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை 1 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.